ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.14 பார்க்கலாம். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கனசதுர வடிவில் ஒரு நீர் தொட்டி இருக்கு, அதில் 64,000 லிட்டர் நீர் கொள்ளுமா. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே அதோட கன அளவு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீர் தொட்டியின் கன அளவு அப்படின்னு எழுதிக்கிட்டு 64,000 லிட்டர் இப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அந்த தொட்டி என்ன வடிவில் இருக்கு? கனசதுர வடிவில் இருக்கு. அப்போ அதோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? ஏ கியூப். இப்போ நம்மளுக்கு ஏ கியூபோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. பக்கத்தின் நீளம் அதாவது ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுவும் மீட்டர்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் லிட்டரை மீட்டரா மாற்ற போறேன். எப்படி மாற்றலான்னா, 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். சரிங்களா? இப்போ நம்ம லிட்டரை தான் மீட்டரா மாற்ற போகிறோம். அப்போ லிட்டரை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இந்த 1000 பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். இப்போ இங்கே லிட்டர் மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் லிட்டரை மீட்டரா மாற்றணும்னா 1000ஆல் வகுத்தாலே போதும். ஓகே, வகுத்துடலாமா? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 64,000 லிட்டர். இப்போ மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். அப்போ டிவைடட் பை 1000. இப்போ இந்த 3 0 இங்கே உள்ள 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 64 மட்டும் இருக்குது. இனி லிட்டர்னு எழுதக்கூடாது, மீட்டர் கியூப்னு எழுதணும். சரிங்களா? இப்போ ஏ கியூபோட மதிப்பை மீட்டரா மாற்றிட்டோம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏ கியூப் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4. இந்த 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 64 தான் கிடைக்கும். இப்போ 4 3 வாட்டி இருக்கு. அப்போ 4 எழுதிக்கிட்டு 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 3 எழுதிக்கணும். இந்த சைடு ஏ கியூப். ரெண்டுலேயுமே அடுக்கு வந்து சேமா இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே 3 தான், இங்கே 3 தான். அப்போ அடிமானமும் சேம் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 4. பார்த்தீங்களா? ஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அலகு எழுதணும். பக்க அளவுனால மீட்டர் மட்டும் தான் எழுதணும். கியூப் ஒன்றும் எழுதிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் என்னன்னா ஏயோட மதிப்பு. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் அந்த நீர் தொட்டியின் பக்கத்தின் நீளம் 4 மீட்டர் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். இவ்வளோதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.